ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிட் நைட் சில்ட்ரன். இதை எழுதினவங்க சல்மான் ருஷ்டி. இவர் ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ எஸ்ஏயிஸ்ட். இந்த பர்டிகுலர் நாவல் 1981 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது இவரோட செகண்ட் நாவல். போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சரோட ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பர்சனோட பர்சனல் லைஃப் அண்ட் ஆல்சோ இந்தியா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நாவலை வந்து எழுதியிருப்பார். இது வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ், பிரிட்டிஷ் கிட்டே இருந்து நமக்கு விடுதலை கிடச்சது இல்லையா 1947, அந்த பீரியடை வந்து சென்ட்ரல் கான்செப்டாக வச்சு தான் இந்த நாவலை எழுதியிருக்கிறாங்க. ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரொட்டகானிஸ்டோட பாஸ்ட் அண்ட் ஆல்சோ ப்ரெசென்ட் லைஃப்பில் மாற்றி மாற்றி ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும், பர்சனல் நரேட்டிவ் அண்ட் ஆல்சோ இது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சில விஷயங்கள் வந்து ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். நம்ம இமேஜின் பண்ண முடியாத சில பார்ட்ஸ்லாம் ஹியூமனுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கும். இந்தியா பாகிஸ்தானோட அந்த பார்ட்டிஷன் இருக்குது இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் நாவல் புக்கர் ப்ரைஸ் 1981 வின் பண்ணியிருக்கு. ஜேம்ஸ் ஸ்டேட் ப்ரைஸும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியன் லிட்ரேச்சரில் ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். சலீம் சினாய் இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். தென் ஆமினா சினாய் இவரோட மதர், அகமது சினாய் இவரோட ஃபாதர், மேரி பெரீரா அப்படின்றவங்க ஒரு நர்ஸ், முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. தென் சிவா அப்படின்றவங்க வந்துட்டு சலீமோட சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த இன்னொரு குழந்தை. லேட்டர் அவங்க ரெண்டு பேரும் ஆப்பனன்ஸாக மாறிடுவாங்க. தென் பார்வதி அப்படின்ற ஒரு விட்ச் இருப்பாங்க. தென் ஆடம் அசிஸ் அப்படின்றவங்க வந்துட்டு சலீமோட கிராண்ட் ஃபாதர், அவர் ஒரு டாக்டராக இருப்பார். தென் நசீம் அப்படின்றவங்க சலீமோட கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் நடீர் கான் அப்படின்றவங்க மும்தாஜோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். தென் பிராஸ் மங்கி அப்படின்றவங்க, இவங்க பேர் லேட்டர் ஜமீலா அப்படின்னு மாறும், இவங்க சலீமோட சிஸ்டர். தென் பத்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட தான் சலீம் வந்து அவரோட ஸ்டோரியை நரேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆடம் சினாய் அப்படின்றவங்க, ஆல்ரெடி ஆடம் அசீஸ்னு இருக்கிறது சலீமோட கிராண்ட் ஃபாதர், ஆடம் சினாய்னு இருக்கிறது சலீமோட சன். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த நாவலை வந்து 3 புக்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ புக் வைஸ் சம்மரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சலீம் வந்துட்டு பாம்பேயில் இருக்கிறான், ஒரு பிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்துட்டு அவன் கூட ஒர்க் பண்ணுற அந்த பத்மா அப்படின்ற லேடி கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு 1000 பீசஸாக உடஞ்சி போயிடுவேன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டோரியை நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இதில் இந்த சலீம் அப்படின்ற கேரக்டர் கம்ப்ளீட்டாக இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்தியாவில் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இன்இக்வாலிட்டிஸ் கிரியேட் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருந்துச்சு அப்படின்றத இவனோட ஸ்டோரி மூலமாக நரேட் பண்ண போகிறாங்க. ஸோ நான் ஸ்டோரி சொல்லும்போதே நான் உங்களுக்கு இந்தியாவோட ரெஃபரன்ஸும் கொடுக்குறேன், இருந்தாலும் நீங்களும் கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்டோரி காஷ்மீருக்கு மூவ் ஆகுது. இப்போது பாஸ்ட்டில் 1915 வந்துட்டு சலீமோட கிராண்ட் ஃபாதர் ஆடம் அசிஸ் அப்படின்றவர் ஜெர்மனியில் படிச்சுட்டு அவர் ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டராக திரும்ப வராரு. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட நோஸ் தரையில் அடிக்குது. ஸோ அதனால் அவருக்கு வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி அவருக்கு நடந்ததுனால அவருக்கு கடவுள் மேலே உள்ள அந்த ஃபேத் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து இந்தியாவில் அந்த ட்ரெடிஷன் வர்சஸ் மாடர்னிட்டி, நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி மறந்து போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இப்போ ஆடம் அசிஸ் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. அவங்க பேர் நசீம். நசீம் அப்படின்ற பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக அவங்களோட பாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸில் மேக் பண்ணி அது மூலமாக அந்த பாடி பார்ட்டை மட்டும் பார்த்து ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது. டெய்லி அவங்க ஃபேஸை பார்க்காம ஜஸ்ட் அவங்களோட பாடி பார்ட்டை மட்டும் பார்த்து இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஆக்ராவுக்கு மூவ் ஆகுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதில் ஒன்று தான் மும்தாஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு குழந்தைங்க பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இந்தியாவில் பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் எல்லாமே ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கிற ஒரு சமயம். அப்போது ஆடமோட ஃப்ரெண்ட் மியான் அப்துல்லா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஃப்ரீடம் மூமெண்ட் லீடராக இருக்கிறாரு. அவரை யாரோ ஒருத்தங்க அசாசினேட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்புது. இப்போது அப்துல்லாவை வந்து கொலை பண்ணிட்டதுனால அவர் கூட இருக்கிற நடீர் கான் அப்படின்ற ஒரு பர்சனை வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டான அப்துல்லாவோட ஃப்ரெண்டான ஆடமோட வீட்டில் சீக்ரெட்டாக தங்க வைக்கிறாங்க. ஸோ ஆடம் வீட்டில் சீக்ரெட்டாக தங்கியிருக்கிற நடீர் கான் அவரோட பொண்ணான மும்தாஜை சீக்ரெட்டாக லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்ததுனால அது வந்து ஒரு ப்ராப்பரான மேரேஜாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவருக்கும் பயமாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு எப்படி ஃபேமிலி லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயத்தில் இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட்டில் வந்து அவர் எஸ்கேப்பும் ஆயிடுறாரு. இப்போ மும்தாஜோட லைஃப் கொஸ்டின் மார்க் ஆகுது. ஸோ வேறு வழி இல்லாமல் அவரை டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் வேற ஒருத்தரோட மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவர் தான் அகமது சினாய் அப்படின்றவர். ஸோ மும்தாஸ் அப்படின்றவங்க தான் ஆமினா சினாய். ஓகேவா? ஸோ அகமது சினாயை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் சலீமோட அப்பா அம்மா.
அகமதோட பிஸ்னஸ் வந்து ஆரம்பத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நிறைய அச்சீவ் பண்ணுறான். பட் லேட்டர் அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆல்கஹாலுக்கு அவன் அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறான், நிறைய ஆங்கர் இஷ்யூஸும் அவனுக்கு இருக்குது. ஸோ ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்டில் சரி ஓகே, இங்கே நமக்கு வந்து பிஸ்னஸ் கரெக்டாக இல்லை, அதனால நம்ம வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலி மொத்தமாக பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அங்கே ஒரு வீடு வாங்குறாங்க. வில்லியம் மேத்வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட வீடு வாங்கிட்டு அந்த வீட்டில் இருந்து அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் தான் இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணுற டைம். சினாயோட ஃபேமிலி இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே இன்னொரு புவர் ஃபேமிலி இருக்கிறாங்க. ஸோ அந்த கப்பலோட பேர் வெங்கி அண்ட் வனிதா. ஆமினா சினாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அதே டைமில் வனிதாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 லேடிஸுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. 2 லேடிஸுமே ஒரே நேரத்தில் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி பெயினும் வருது. ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு என்னைக்கு இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதோ அந்த மிட் நைட்டில் தான் இந்த 2 குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. அப்போது அந்த நர்ஸ் மேரி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இமோஷ்னலி அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கலி சில விஷயத்தை யோசிச்சு இதை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தையும் மாற்றி வச்சிடுறாங்க. ஸோ பணக்கார வீட்டில் பிறந்த குழந்தைய ஏழை வீட்லையும், ஏழை வீட்டில் பிறந்த குழந்தைய பணக்கார வீட்டுக்கும் மாற்றி வச்சிடுறாங்க. 2மே ஆண் குழந்தை தான். ஸோ அந்த மாதிரி தான் சலீம் வந்துட்டு ஒரு புவர் பேரண்ட்ஸ்க்கு பிறந்து அவன் ஒரு ரிச்சான வீட்டில் வளர்றான். சிவா அப்படின்ற குழந்தை ஒரு ரிச்சான வீட்டில் பிறந்து ஒரு பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய வீட்டில் வளர்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். புக் 2ல் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சலீம் சினாய் வந்துட்டு ஒரு ரிச்சான ஃபேமிலியில் வளர்ந்து வரான். ஒரு பாயிண்டில் அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மிட் நைட் சைல்டு, அந்த இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அந்த பர்டிகுலர் நைட்டில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் சைல்டு அண்ட் ஆல்சோ மிட் நைட் சைல்டுன்னு நம்மளை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவனோட அப்பியரன்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பெரிய மூக்கு இருக்கும், அவனோட ஃபேஸ் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் அவனை கிண்டல் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ வித்தியாசமாகவும் பார்க்குறாங்க. அவன் பிறந்ததுக்கப்புறமா அவனோட ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஃபினான்ஷியலி நிறைய ப்ராப்ளம் வருது. அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அதனாலேயே இவனுக்குள்ளே ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறான். நம்மளால தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு லோன்லினஸும் வர ஆரம்பிக்குது. சலீம் ஒரு நாள் என்ன ரியலைஸ் பண்ணுறான் அப்படின்னா, அவன்கிட்ட டெலிபதி பவர் இருக்குது அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஸோ மற்றவங்களோட மைண்டில் யோசிக்கிற விஷயங்கள், அந்த வாய்ஸை இவனால் கேட்க முடியுது அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் பண்ணவும் முடியுது. ஸோ இந்த ஒரு பவரை நம்ம வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, அந்த மிட் நைட்டில் பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குது அப்படின்றதும் அவனுக்கு தெரிய வருது. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாரையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நினைக்கிறான். ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்போது ஃபர்ஸ்ட் ஹவர், அதாவது 12 to 1 அந்த பீரியடில் பிறந்திருப்பாங்க இல்லையா, மிட் நைட்டில் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பிறந்த எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குது. நியர்லி 1000+ கிட்ஸ் வந்து அந்த டைமில் பிறந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்குது. லைக் சில பேரால் இன்விசிபிள் ஆக முடியும், சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது, குழந்தையாக இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, சில பேருக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவோட டைவர்சிட்டி. நிறைய விஷயங்கள் எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் அட்மையர் பண்ணுற விதத்தில், ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆர்ட்ஸாக இருக்கட்டும், மியூசிக் எதுவாக இருந்தாலுமே நிறைய டைவர்சிட்டிஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து சிம்பலைஸ் பண்ணுறாங்க. இப்போது சலீம்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த மிட் நைட் சில்ட்ரன்ஸ் எல்லாரையும் நம்ம ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறான். எல்லா குழந்தைங்களையும் ஒன்றா சேர்க்குறான். ஸோ ரீஜன், லாங்குவேஜ், ரிலீஜியன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில் ஒன்றா இருக்குது அப்படின்றத சிம்பலைஸ் பண்ணுது. எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. அப்படி ஒன்றா சேரும்போது சிவா அப்படின்ற அந்த பர்சனும் அங்கே வரான். சிவா அப்படின்றது யார்? அந்த குழந்தைங்கள ஸ்வாப் பண்ணாங்க இல்லையா, அந்த பையன். அவன் வந்து சலீம்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறான். அவன் ரொம்பவே ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அண்ட் ஆல்சோ அக்ரெசிவான ஒரு பர்சனாக இருக்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஐடியாலஜி வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது. சலீம் வந்து பீஸ் வேணும்னு சொன்னான்னா, சிவா வந்து இல்லை நம்ம பார் வேணும்னு சொல்லி நம்ம சண்டை போட்டு தான் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அங்கே பிரேக் ஆகுது. ஈகோ கிளாஷ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்தியா வந்து எப்படி பொலிட்டிக்கலி டிவைட் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அந்த மிட் நைட் கான்ஃபரன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது. கிட்ஸ் எல்லாருமே செப்பரேட் ஆகுறாங்க. இது சரி வராது, அவங்கவுங்க பார்ட்ஸோட அவங்கவுங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போகிறாங்க. ஸோ இந்தியாவில் ஒன்றா சேர்ந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வாங்கணும்னு சொல்லி நினைக்கும் போது எப்படி அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சலீமோட பர்சனல் லைஃப், அவனோட ஃபேமிலியிலேயே நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அவனோட அப்பா வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. ஃபினான்ஷியலி நிறைய இஷ்யூஸ் வருது. இமோஷ்னலி எல்லாருமே இன்ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. ஸோ நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அந்த டைமில் தான் இவன் வந்துட்டு ஒரு நர்ஸை மீட் பண்ணுறான். நர்ஸ் மேரி அப்படின்றவங்க அந்த குழந்தைய ஸ்வாப் பண்ணாங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணுறான். அவங்க வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி பயாலஜிக்கலி நீ வந்து இந்த சினாய் ஃபேமிலியோட சன் கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ யார் தான் என்னோட அம்மா அப்பா, என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப குழம்பி போகிறான். இது வந்து இந்தியாவில் இருக்க பீப்புளோட கன்ஃபியூஷன். நம்ம இந்தியன்ஸாக இருக்கிறோம், பிரிட்டிஷோட ரூலிங் அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எதுதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஒரு கன்ஃபியூஷனை சொல்கிறாங்க.
தென் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால இவங்களோட ஃபேமிலி பாகிஸ்தானுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. அந்த நியூ என்வரான்மெண்ட், நியூ ஐடென்டிட்டி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் சலீமோட சிஸ்டர் ஜமீலா வந்துட்டு பாகிஸ்தானில் ஒரு ஃபேமஸான சிங்கர் ஆகிறா. ஸோ நேஷ்னல் ப்ரைட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாராலையுமே அப்ரிஷியேட் பண்ணப்படுற ஒரு செலிபிரிட்டி மாதிரி அவள் சேஞ்ச் ஆகிறா. அதுக்கப்புறம் தான் இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது. அந்த வாரில் சலீமும் இன்வால்வ் ஆகிறான். இப்போ அவன் பாகிஸ்தானியாக மாறிட்டான் இல்லையா? ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவனும் ஃபைட் பண்ணுறான். அந்த வார் அப்போ அவனுக்கு நிறையவே இன்ஜுரி ஆகுது. எக்ஸ்ட்ரீம் லெவலாக அவன் அம்னீஷியா என்ன நடந்துச்சு அப்படின்றதையே மறந்துட்டான். ஸோ அவனோட பாஸ்ட் லைஃப் அவனுக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு. இப்போ ஒரு பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர் அப்படின்றது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. பாஸ்டில் அவன் இந்தியாவில் இருந்ததும் அவனுக்கு இருந்த சூப்பர் பவர் எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இந்த வார் நிறைய கயோட்டிக்கான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளமில் ஒரு காட்டுக்குள்ளேயே அவன் சுற்றிட்டு இருக்கிறான் சர்வைவல்காக. நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாவது லைஃப்பை லீட் பண்ணணும்னு அங்கே சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பாயிண்டில் அவனோட மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு திரும்ப வருது. பாஸ்டில் அவன் இந்தியாவில் இருந்ததும் அவனோட பாஸ்ட் லைஃப் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றது அவனுக்கு ஞாபகம் வருது. தென் புக் 3ல் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அவனுக்கு மெமரி எல்லாம் திரும்ப வந்துடுச்சு இல்லையா? ஸோ பழைய லைஃப்பை அகேன் அவன் ரீகால் பண்ணுறான். அப்போ தான் பார்வதி அப்படின்ற ஒரு விட்சை வந்து மீட் பண்ணுறான். இந்த பார்வதி யாருன்னா, மிட் நைட் சில்ட்ரன் ஒரு 1000 பேர்கிட்ட பிறந்தாங்க இல்லையா? அதில் ஒன்று தான் இந்த பார்வதி அப்படின்றவங்க. ஸோ அவங்க இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் இருக்கிற இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஜிஷியன் கம்யூனிட்டி நிறைய பேர் இவங்கள மாதிரி மேஜிக் பண்ணுறவங்க எல்லாரும் இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு இவனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சிம்பிள் அண்ட் ஆல்சோ பாவர்ட்டியில் தான் ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் இவனுக்கு என்ன புரியுதுன்னா, இவனோட டெலிபதிக் பவர் எல்லாம் இவனை விட்டு போயிடுச்சு. டைம் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் ஃபிசிக்கலி நிறைய இவன் டேமேஜ் ஆனதுனாலையும் அந்த பவர் இவனை விட்டு போயிடுச்சு அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. இப்போ இந்த பார்வதிக்கு சலீமை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாங்க. ஆனால் சலீம் வந்து இமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்கான். அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலி அவனுக்கு ஃபர்டிலிட்டி, அவனுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் ஃபேமிலி லைஃப்குள்ளே போகிறதுக்கு யோசிக்கிறான். அப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் இந்த சிவா அப்படின்ற பவர்ஃபுல்லான சோல்ஜர் இருக்கிறான் இல்லையா? அவன் ஒரு வைலண்ட்டான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. 2 பேருக்கும் பிடிச்சி போகுது. ஸோ 2 பேரும் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்வதி ப்ரெக்னென்ட்டும் ஆகிறா. ஆனால் சிவா வந்து பார்வதியை விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா சலீம் வந்து சரி ஓகே, நம்ம இவ்வளோ நாள் நம்மளை பார்த்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவளோட குழந்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ அந்த குழந்தை வந்து ஆடம் செனாய் அப்படின்னு சொல்லிட்டு சலீமோட ஜென்ரேஷனாக அது வளர ஆரம்பிக்குது. இப்போ பொலிட்டிக்கல் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வருது. பிரைம் மினிஸ்டராக இந்திரா காந்தி இருக்கிறாங்க. அவங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1975ல் இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது இந்த மாதிரி சீக்ரெட் மிஷன் ஸ்டார்ட் பண்ணணும். மிட் நைட் சில்ட்ரன்னு டேஞ்சரஸான நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்போ வளர்ந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வேனிஷ் பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் இந்தியாவே அதை அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மிஷன் வந்து பிளான் பண்ணுறாங்க. இப்போ சிவா வந்து கவர்மெண்ட் சைடில் தான் இருக்கிறான். பட் அவனும் ஒரு மிட் நைட் சில்ட்ரன் அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியாது. அவன் அவங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போது சலீம் அண்ட் ஆல்சோ மற்ற மிட் நைட் சில்ட்ரன் எல்லாரையுமே கேப்சர் பண்ணிடுறாங்க. அவங்க எல்லாரையுமே ஃபோர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்ட்ஸ் எல்லாம் பெர்மனெண்ட்டாக அவங்கள விட்டு போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்தியாவுக்கு இருந்து அந்த ஒரு ஹோப் எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்லம் ஏரியாஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணுறாங்க. ஸோ பார்வதியும் அதில் இறந்து போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சலீம் உட்பட எல்லா மிட் நைட் சில்ட்ரனையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சலீம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறையவே தெரிஞ்சுக்கிறான். தென் இந்த எமர்ஜென்சி அப்படின்ற அந்த ஒரு மூமெண்ட் வந்து முடிவடையும் போது, அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடியும் போது கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த மிட் நைட் சில்ட்ரன் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. யாருக்குமே பார் கிடையாது. எல்லாரோட லைஃபுமே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சலீம் மறுபடியும் பாம்பேக்கே போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் மேரி அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணுறான். இப்போ ஒரு பிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்றான். அவனோட பாஸ்ட் லைஃப்பை யோசிச்சுக்கிட்டே அவனோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பத்மா கிட்ட அவன் நரேட் பண்ணுறான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான். ஸோ இந்தியா வந்து எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, எவ்வளோலாம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க, எண்ட் ஆஃப் தி டே அது உடஞ்சி போச்சு, யாராலையுமே ஒத்துமையாக இருக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.